அம்மா அப்பா பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் கேளு. உண்மையா சொல்றேங்க, ஒரு ஜீவன் இருக்கு, 2 ஜீவன் இருக்குதுங்க, நமக்குன்னே வந்தது. சொல்லுவாங்கல்ல, பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் நமக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். கவிக்கோ சொல்வார் தன் மனைவியை பற்றி. நம்ம அம்மா அப்பா அப்படிதான். என் பையன் இருக்கிறானே, உலகத்துக்கே பாடம் நடத்துறேன்னா, நான் பேசினா முன்னால உட்காந்து தூங்குவான். உட்காந்து தூங்குவாங்க. நான் சொல்லுவேன், டேய் ஊரையே விழிக்க பேசுறேன், ஏன்டா தூங்க? நான் தூங்கும் போது தானே நீ பேசுற. அதான் என் பேச்ச என் பிள்ளை கேட்காது சார், என் பிள்ளை அடுத்தவங்க பேச்சதான் கேட்கும். அதனாலதான் உங்களை எல்லாரும் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு, இந்த பர்வீன் சுல்தானா மேடம் பேசுறாங்க கேளுன்னு சொல்றாங்க. நான் பேசுறது நீ கேட்ப, என் பிள்ளை கேட்காது. ஆனால் எந்த குழந்தை தன் பெற்று, நான் எங்க அம்மா பேச்ச கேட்பேங்க. நான் எங்க அம்மா பேச்ச கேட்பேன். சுல்தானா இதை செய்யாதன்னா செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இன்னைக்கும் செய்ய மாட்டேன், இன்னைக்கும் செய்ய மாட்டேன். இது சொல்ல, செய்யாத, சொல்லாத, பேசாத, இவ்வளவு டைமுக்கு வராத, கீழே உட்கார், எப்ப பார்த்தாலும் சேர்ல உட்காந்து காலை நீட்டிட்டு இருக்காது, கீழே உட்கார், எந்திரி, கீழே உட்காந்து எந்திரி, என்னது இது, என்ன சாப்பாடு இப்படி சாப்பிடுற, தண்ணி வச்சுக்கோ பக்கத்துல, ஏன் தண்ணி இப்ப கூட சொல்லுவாங்க. நான் எரிச்சல் பட்டதே இல்லை. நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு, ஏமா மா ப்ளீஸ். 2ஆம் குழந்தைகளை சொல்லட்டுமா, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்ற இடத்துல இருக்க மாட்டாங்க, நீயும் கேட்கிற இடத்துல இருக்க மாட்டேன். இப்பதான் அவங்க சொல்ற இடத்துல இருக்கிறாங்க, நீ கேட்கிற இடத்துல இருக்கிற. இப்ப என்ன சொல்றாங்க?